மூவி நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்குற மூவி தான், நல்ல மூவி. இல்லை இப்போ ஏன்னா அந்த கதையோட மொத்த உருவமே அந்த ஜெனி கேரக்டர் தான். அந்த ஆமாம், அதை பேஸ் பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி இல்லை சார், இப்போ வந்து நாளுக்கு நாள் நம்ம இந்தியா முழுக்க தமிழ்நாட்டு முழுக்க அப்யூஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், அப்யூஸ் நடக்குது. அது ஓரியன்டான படத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, இப்போது மோஸ்ட்லி வந்து பெண்களுக்குள்ளேயும் சேஞ்ச் வரும். ஏன்னா இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு இல்லை ஃப்ரீடம்னு சொல்கிறாங்க, ஆனாலும் நானும் ஒரு பொண்ணு தான். எப்படி ட்ரெஸ் பண்ணால் ஒரு பையன் எப்படி பார்ப்பான்னு நமக்கும் தெரியும். ரொம்ப பார்க்க ஆக்வர்டாக ஐயோ என்னடா இப்படி போட்டிருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்காக பண்ணுங்கள், பேரண்டிங்காக இருந்து ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும், ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், இது பண்ணணும், அது எல்லாமே ஒரு நல்ல மெசேஜ் தானே சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், குழந்தை எப்படி வளர்க்கணும் அதுதான் அந்த அந்த கருத்து தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். எனக்கு வந்து அஸ் எ பேரண்ட்டாக நான் வந்து என் குழந்தைய இப்படி சொல்லி தரணும், ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டுமே, நீ எப்படி பார்க்குற, அந்த மாதிரி தான். எனக்கு வந்து அதில் பிரியங்கான்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி டாக்டருக்கு படிக்க வேண்டியவங்க. அவங்களோட ஃப்ரெண்டை ரேப் பண்ணி கொண்டுட்டதுனால அதுக்கு லாயருக்கு படித்து அந்த கேஸை வாதாடி கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய படங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி, அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருந்தது சார். ஆண்களெல்லாம் கெட்டவங்க இல்லை என்னென்னா எல்லா இடத்துலையும் எல்லா சூதகத்துலேயும் எல்லாருக்கும் இருக்காங்க. என் பெண்கள் மட்டும் அதில் கெட்டவங்க நல்லவங்கலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் பார்க்குற கண்ணோட்டம் தான் அது. யார் தவறு, அவ்வளோதான். அவன் தவறு பண்ணியிருக்கான், அவனுக்கு தண்டனை பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு சார். ஆமாம், ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த படத்தை பார்த்து. நல்லா தான் இருந்துச்சு. அப்போ அவங்க அழுகிற அளவுக்கு இருந்துச்சுல்ல. ஓகே, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது, டெக்னீஷியன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஹோல் டீமையும் வச்சு ஒர்க் பண்ண டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இட்ஸ் குட் ஜாப்.